ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான அரிசி உப்புமா ரேஷன் அரிசியை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யாரும் ரேஷன் அரிசினே சொல்ல முடியாது, அவ்வளோ நன்னாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான பச்சரிசி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி தான் குருணை மாதிரி இந்த மாதிரி உடச்சி சலித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் ரேஷன் பச்சரிசியை மிக்சியில் கொரன்னு அரைச்சி சலித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு ஸ்பூனு கருப்பு உளுந்தும் ஒரு ஸ்பூனு பைத்தம்பருப்பு, இதோ தெரியுது பற்றியலா, ஒரு ஸ்பூன் உளுந்தும் கருப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் பைத்தம்பருப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு கடுகு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி திருத்தி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக இஞ்சி திருத்தி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, சீரகம், தேங்காய், உப்பு போடும்போது காமிக்கிறேன். இப்போ இந்த ஒரு டம்ளர் பச்சரிசி குருணையாக ஒடிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு 2.25 டம்ளர் ஜலம் விட்றேன். 2.5 டம்ளர் ஜலம் விட்டால் போகிறோம். கொஞ்சம் பைத்தம்பருப்பும் கருப்பு உளுந்தும் சேர்த்துருக்கிறதுனால 2.25 டம்ளர் தண்ணி விட்றேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்ட்டுருக்கு. தேங்காய் எண்ணெய் சேருங்க. உப்புமாவுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம். கடுகு சேர்த்துடலாம். இதை பாருங்கள், கடுகு வெடிச்சிட்டு உளுத்தம்பருப்பு கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். இதை பாருங்கள், உளுத்தம்பருப்பு செவந்துடுத்து. இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, ஜீரகமும் சேர்க்குறேன். முன்னாடியே ஜீரகம் சேர்த்தோம்னா ஜீரகம் தீந்து போயிடும். இதை பாருங்கள், எல்லாம் வதங்கிடுத்து. இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு உடச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதோட ஒரு ஸ்பூன் பைத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூனு கருப்பு உளுந்து சேர்த்துருந்தேன். இப்போ இந்த ஒரு டம்ளர் அரிசி குருணைக்கு 2.25 டம்ளர் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்க்குறேன். தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம ஆட் பண்ணி கிளறி தட்டை போட்டு மூடி வைக்கலாம். தேங்காய் திருகி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இப்போ சேர்த்துடலாம். அதோடு சேர்ந்து கொதிக்கட்டும். இதை பாருங்கள், இப்போ தண்ணி கொதித்து வந்துடுது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்துட வேண்டியதுதான். சேர்த்து கிளறிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே வெந்துட்டுருக்கும். 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிளறி விட்டோம்னா நல்லா பூ மாதிரி பொலன்னு தேங்காய் சாதம் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். அது அப்படியே இந்த ஸ்டீம்லேயே நல்லா வெந்துட்டுருக்கும். அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிளறி விட்டால் போதும். இதை பாருங்கள், தட்டை போட்டு மூடி வச்சுருந்தோம். அப்பப்போ கிளறி விட்டோம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ வெந்துடுத்தான்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், உப்புமா எவ்வளோ பொலன்னு தேங்காய் சாதம் மாதிரி வந்துருக்கு பாருங்க. அவ்வளோதான், நம்ம உப்புமா இப்போ ரெடி ஆகிடுது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்க, டேஸ்டியாக பொலன்னு தேங்காய் சாதம் மாதிரி இருக்குது. ஒரு அரிசி உப்புமா ரெடி ஆகிடுது. இது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 4 கால பூஜை பண்ணுவா இல்லையா, ஒரு காலம் நைவேத்தியத்துக்கு இந்த அரிசி உப்புமா பண்ணுவா. ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே கோவிலில் மடப்படியில் என்னென்ன சேர்ப்பாலோ அதே தான் நானும் இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்துருக்கேன். இதில் வேறு வெங்காயமோ பூண்டோ சோம்போ எதுவுமே சேர்க்கலை. நீங்களும் உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.